ஓம் சரவணபவ. நாம் நினைத்த காரியம் வெற்றியடைய 6 வாரங்கள் 6 நெய் தீபம் முருகனுக்கு ஏற்றணும். இந்த பதிவை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுக்கு என்னென்ன முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 6 அகல் விளக்கு, அப்புறம் முருகன் கிட்ட ஏற்றுறதுக்கு ஒரு விளக்கு, பூஜை தட்டு, நெய் தீபம் தான் ஏற்றணும், அதுக்காக நெய், மஞ்சள் குங்குமம், ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், முருகர் படம் இருக்கலாம், சிலை இருக்கலாம், அப்படி இல்லைனா வேல் இருக்கலாம். இந்த மூன்றுமே இருக்குது அப்படின்னாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஊதுபத்தி, தீப்பெட்டி, கற்பூரம், மலர்கள் அரளி, ரோஜா, சாமந்தி, மல்லிப்பூ, இல்லை ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிற பூவை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அரிசி மாவில் தான் கோலம் போடணும், அதுக்காக அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மனையோ இல்லது பலகையோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள். முருகனுக்கு உகந்த பூ செவ்வரளின்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த பூவை கிடைச்சா ரொம்ப விசேஷம், எடுத்து வச்சுக்கோங்க. இதன் மூலம் நான் பயனடைஞ்சதால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். 6 வாரம் 6 நெய் தீபம் வச்சு வழிபட்டு நீங்கள் முருகர்கிட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். அரிசி மாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கிட்டு, பன்னீர் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக தண்ணியை கூட ஊற்றி கோலம் போடுற அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக கரைக்காமல் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஒரு மணக்கோலம் எடுத்து அதில் இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க. நான் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் அகைன் உங்களுக்கு ஜஸ்ட் அது மேலேயே போட்டு காட்டுறேன். அதில் ஒவ்வொரு ஸ்டார்கிட்டையும் ச ர வ ந ப வ அப்படின்னும் நடுவில் ஓம் போட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவையானது 6 அகல் விளக்கு. பித்தளை விளக்கு இருந்தாலும் 6 எடுத்து வச்சுக்கோங்க, அகல் விளக்குலையும் 6 எடுத்துக்கலாம். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அரளிப்பூ உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க விளக்குக்கு வைக்கிறதுக்கு. இதை நீங்கள் கோவில்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே இதை பண்ணுங்கள். கோவிலுக்கு போனீங்கன்னா 6 தீபம் ஏற்றி வச்சுட்டு 6 சுற்றிட்டு வாங்க. 6 சுற்று முடித்த உடனே 7வது சுத்தாக நீங்கள் அடிப்பிரதட்சணம் பண்ணணும். அடுத்து நெய் தீபத்துக்கு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நெய்யும் கோயிலுக்கு யூஸ் பண்ணுற நெய்யும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் தனியாக நெய் வாங்கி இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு வச்சு இதை ரெடி பண்ணி வச்சுருவேன். கடையிலையும் இந்த மாதிரி கிடைக்கும், ஆனால் அதில் தேன் மெழுகு கலந்துருப்பாங்க. அதெல்லாம் நான் இந்த சிலிக்கான்லேயே வச்சு ஊற்றி வச்சுட்டு திரி போட்டுட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சுருவேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சா அது உருகிடும், அதனால் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. இப்போது அந்த மனையில் ஒரு முருகர் படமோ வேலோ இல்லை முருகர் சிலை உங்ககிட்ட எது இருந்தாலும் ஓகே. அண்ட் ஒரு ஓம் விளக்கு, முருகருக்கு ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் தடவி அதில் இந்த 6 விளக்கையும் வச்சுருங்க. ஆறு விளக்கையும் வச்சுட்டு அதில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம். என்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் கரெக்டாக தீபம் ஏற்றும்போது, முருகா எனக்கு நான் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. என்கிட்ட ஒரு வேல் இருக்குது, அதை நான் வச்சுக்கிறேன். இது நான் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஏற்றின தீபம். செவ்வாய்க்கிழமையில் ஹோரையில் நான் மதியம் 1 to 2 ஆல்ரெடி பூஜை பண்ணியிருக்கிறதால நான் விபூதியெல்லாம் வச்சுருக்கேன். அந்த ஓம் விளக்குக்கும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதால நான் அகைன் அதை கழுவாமல் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. அது வாழைப்பழமாக கூட இருக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களால் சக்கரை பொங்கல் செய்ய முடியும்னா அதை வச்சுக்கோங்க. பாயாசம், அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்தும் வச்சுக்கலாம்.
நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த மோல்டில் ரெடி பண்ணி வச்ச நெய் தீபத்தை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக விளக்கேற்றும் போது உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நீங்கள் முருகர்கிட்ட சொல்லுங்கள். இதை நான் உணர்ந்ததால் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன். எப்போவுமே நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். முதல்ல நீங்கள் இந்த வேலைக்கு ஏற்ற போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை பார்க்குற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சிறப்பாக எல்லாமே நடக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது எனக்கு நான் பண்ண 4வது வாரமே எனக்கு கைகூடி வந்தது. இந்த விளக்கை ஏற்றிட்டு முருகர்கிட்ட மனமுருகி வேண்டுங்க. அப்புறம் கந்தசஷ்டி கவசத்தை பாடுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா டிவியில் போட்டுட்டோ இல்லை செல்ஃபோனில் போட்டுட்டோ நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது இந்த 6 வாரத்தில் நடக்கும். ஒரு 4 வாரம் முடிஞ்சிருச்சு, அடுத்த 5வது வாரம் நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறீங்க, இல்லைனா உங்களுக்கு பீரியட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 5வது வாரத்தை விட்டுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த 6வது வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 4 வாரம் முடிஞ்சிச்சு, 5வது வாரம் கேப்னா அதுக்கு அடுத்த வாரம் 5வது வாரமாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 6 வாரம் 6 நெய் தீபம் ஏற்றி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது சம்பந்தமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பூஜையை ஏற்கனவே பண்ணி பயனடைஞ்சவங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். மனமுருகி வேண்டிட்டு நல்ல மனமான சாம்பிராணி தூபம் போட்டு வைங்க. கந்தசஷ்டி கவசம் முழுமையாக படித்து முடித்த உடனே லாஸ்ட்டாக கற்பூரத்தை ஏற்றி முருகனுக்கு காட்டிட்டு உங்கள் பூஜையை முடிச்சிக்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவிலேயே உங்களுக்கு தேவையான எந்த வேண்டுதல் இருந்தாலும் வச்சு முருகனை மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஓம் முருகா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவ. அடுத்த வீடியோவில் வெற்றியை தரும் 6 வெற்றிலை வைத்து ஓரையில் ஏற்றப்படுற வெற்றிலை தீபத்தின் வழிபாடுகள் குறித்து நான் பதிவு போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. நன்றி.